பாய் வீட்டு ஸ்டைலில் நெய் சோறு உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் பால் எறா கிரேவி தான் நான் செஞ்சிருந்தேன். அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். நெய் சோறு செய்யறதுக்கு 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசியை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்து பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஜென்டில் ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் சின்னதாக ஒரு சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. 2 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் இருந்து ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். கம நெய் வாசனையோட சூப்பர் டேஸ்டியான பாய் வீட்டு நெய் சோறு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.